ஹாய், நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூல் டூ குட். லியோனார்டோ வின்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். டாவின்சி ஒன் ஆஃப் த மல்டி டேலண்டட் பர்சன், எல்லா பயங்கரமான டேலண்டில் ஒரு மனிதன். அவர் லாஸ்ட் சப்பரும் அவர் தான் பண்ணது. அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டிங் லாஸ்ட் சப்பர், மோனாலிசா எக்ஸெட்ரா. பிக் லிஸ்ட் இஸ் மல்டி டேலண்டட் பர்சன். ஓகே, அவருக்கு இந்த லாஸ்ட் சப்பர் பண்ணுறதுக்கு he was looking for a model like Jesus. அந்த முகமும் அந்த கருணையான முகமும் ஒரு அன்பும் ஒரு ஹோலினஸும் தெரிகிற மாதிரி முகத்துக்காக தேடி தேடி அலையிறாரு. மாடலே கிடைக்க மாட்டேன்றாங்க. பல இடங்கள் தேடி ஒரு பையனை கண்டுபிடிக்கிறாரு. he was doing his 12th standard. so he found that person's face was like that. நம்ம முகம் எப்படி இருக்கு நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். காட் பிளஸ் யூ ஆல். ஓகே, அப்புறம் அந்த முகத்தை வச்சுட்டு he said, okay, can you stand as a model for me to do this painting? அவர் ஒத்துக்கிற, அவங்க வரைகிறாங்க. it came out nice. after that he started hunting for ஜூடாஸ் போகணும். மற்றவங்களாம் முடிச்சிட்டா. ஏன்னா அடுத்தது கொடூரமான பயங்கரமான ஒரு எப்போவுமே தந்திரமான ஒரு முகத்தோடு தேடி தேடி அலைகிறார். பல வருடங்கள் ஆகுது, 5 வருடங்கள் போகிறது. அவரால் யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி, போயிட்டே இருக்காரு. தென் he started, one day he found a person in a prison. ப்ரிசனில் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இந்த முகம் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர்கிட்ட கேட்குறாரு, இந்த பையன் எனக்கு ஒரு நாள், இந்த மனிதன் எனக்கு ஒரு நாள் மாடலாக கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அந்த பையனை ஒத்துக்கிறதுக்கு தென் he started drawing Judas face. when he is about வளைஞ்சிட்டு இருக்க போக்கில் அந்த மனிதன் அந்த இவரை பார்த்து, டாவின்சியை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டதுக்கு, ஜீசஸ்க்காகவும் நான் தான் இருந்தேன், இன்றைக்கி நான் ஜூடாக்காகவும் நீங்கள் என்ன தான் நீங்கள் மாடலாக வச்சுருக்கீங்க. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. லியோனார்டோ டாவின்சிக்கு என்ன ஆச்சு, நான் ஒரே ஆளா, ஐ கான்ட் பிலீவ். தென் he அண்டர்ஸ்டுட் லைஃப். ஒரு சிச்சுவேஷனும் நம்ம டைமும் தான் ஒருத்தனை ஜீஸாகவும் ஒருத்தரை யூதாவும் மாற்றுது. எல்லாருக்குள்ளேயும் ஜீசஸ் இருக்காங்க, எல்லாருக்குள்ளேயும் யூதா இருக்காங்க. அந்த டைம் சிச்சுவேஷன்ஸ் தான் நம்மளை நிர்ணயிக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு he finished his drawing. so what he understood in life and what I understand is, எல்லாருக்குள்ளேயும் எல்லா முகமும் இருக்குது. காலமும் நேரமும் அந்த நேரத்தில் நம்ம கடவுளாகவும் இருக்கும், மிருகமாகவும் மாறிடுறோம். ஸோ நம்ம எப்போவுமே கடவுளாக இருக்குது, நம்ம கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும். we have to focus on our good things always bring good results, but it will take time and it may get delayed. okay, எல்லாருக்குள்ளேயும் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது டக்குன்னு. ஏன்னா அவங்க நிலைமை எப்படியோ, அவங்க டைம் எப்படியோ, அதனால் அவங்க மாறி போயிருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் எல்லா பன்முகம் இருக்குது. ஒருத்தரை பார்த்து ஒரு நல்லவன்னு சொல்ல முடியாது. 5 வருஷம் கழிச்சு கெட்டவர் ஆகலாம், 10 வருஷம் கழிச்சு கெட்டவர் ஆகலாம். ஓகே, ஸோ let us not judge anyone and let us be happy and let us be மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மகளாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். I wish you everyone a happy life. God bless you all.